அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ. இன்றைக்கி புதன்கிழமை, ஸ்கூல் லீவு. என்னோடய குட்டி விழாக்கு பார்க்கலாமா? காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீனோட ஃபேவரட் ஏபிசி ஜூஸ் தான் செஞ்சு கேட்டாலா. ஆனால் ஆம்லா தான் போடுவாங்க, அதாவது நெல்லிக்காய் தான் போடுவாங்க. நான் ஆப்பிள் போட்டு செஞ்சேன். இதுவுமே நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கிருவேன். ஏன்னா அந்த பீட்ரூட் ரா ஸ்மெல் வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காதா, அதனால இதை வடிகட்டிட்டோன்னு வைங்களேன், சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படியே குடிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணால் தான் குடிப்பாங்களா. அஃபீன் அத்தாவும் வந்தாங்க, சரி அந்த பிள்ளையும் குடிச்சிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸை ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். இதோட ரெசிபி லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தேன். பருப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு தான். இந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். முட்டையும் அவிச்சிடலாம், இல்லைனா மட்டும் யாஸ் வீட்டில் முட்டை இருக்காதா, அவங்களுக்கு தெரியாததா, அதனால் முட்டையை அவிச்சிட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் இருந்துச்சா, லைட்டாக பழுக்கிற மாதிரி இருந்துச்சு. எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதை அப்படியே பொரிச்சலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்கறி எதுவும் போடலை, சும்மா தான் வச்சேன். ஆனால் சாம்பார் செம்மையாக டேஸ்டியாக இருந்துச்சு. அது ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். கோவக்காய் பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு பருப்பு, பட்டை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வதக்கி விட்டுட்டு கோவக்காயும் போட்டுட்டு சாம்பார் பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். அதுக்குள்ளே முட்டையை வந்துட்டு உரிச்சு எடுத்துலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கோவக்காய்க்கு கண்டிப்பாக தேங்காய் போடணும், அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ துருவின தேங்காவை போட்டுட்டு ஒரு 2 பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்ம வீட்டில் சாப்பாடு நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு, சாம்பார், முட்டை, கோவக்காய் ஃப்ரை, அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், என்னோடய ஃபேவரட் பிளேஸ். நான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது கோவமாக இருந்தாலும் சரி, இங்கிட்ட வந்து 2 உருட்டுனேன்னு வைங்களேன், எல்லாம் பறந்து போயிடும். பாவம் பாத்திரம் தான் கொஞ்சம் கஷ்டப்படும். என்ன பண்ணுறது, நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷேர் பண்ணுறது இந்த கிச்சனை தான் இருக்கும்ல. பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ.